ரதச்சைனம் கிருதாந்தா பரிகர்ஷதி. இங்க அலையறான், அங்க அலையறான், இங்க போறான், அங்க போறான், எல்லாம் அவனுடைய கர்மா அவனே நடத்துறது. கிருதாந்தா பரிகர்ஷதி. அவன் கர்மா என்ன எழுதியிருக்கோ அது போல இந்த ஆபீஸ்ல உத்தியோகம், இன்னார் மேனேஜர், இன்னாருக்கு கீழே உத்தியோகம், இவ்வளவு சம்பளம் எல்லாம் எழுதி வச்சிருக்க ஒரு கர்மா, அதுதான் நடக்கிறது. அதுக்கு மேல இவன் என்ன எம்பினாலும் இவனுக்கு என்ன எழுதியிருக்கோ அது வரைக்கும் தான் இவனுக்கு, இல்லையா? இதே இந்த ஊர்லயே சொல்றேன், மனுஷால சொன்னா வருத்தப்படுவா. ஒரு யானை ரங்கநாதன் முன்னாடி வருது, ஹார்லிக்ஸோட நிற்கிறாள்னு சொல்றேன். இதே ஸ்ரீரங்கத்துல இன்னும் ரெண்டு யானை சுத்துறது, இன்னும் ரெண்டு யானை சுத்துறது. அது மார்க்கெட்டு முடிகிற நாளைக்கு ஏதாவது விற்காத கூறு கரிகா கிடைக்குமான்னு சுத்தின்னு இருக்கு. இதே ஸ்ரீரங்கத்துல ரெண்டும் யானை தானே. ஒரு யானை தங்கப்பட்டயம் சாத்திண்டு பட்டு சாதரா போத்திண்டு ஹார்லிக்ஸா அலட்சியமா பாக்கிறது, கொடுத்தா கூட அதை லட்சியம் பண்ணாத அப்படி போயின்னு இருக்கு. ராஜாங்கமா ரங்கநாதனோட யானை, சாதாரண யானை தெருவில் நிற்கிறது. யாராவது அழுகின கோசு கொடுப்பாளா, கூறு கரிகா ஏதாவது மிச்சம் மீதி கிடைக்குமா? டீ கடையில் எங்கேயாவது நிற்கிறது, யாராவது பண்ணு வாங்கி கொடுப்பாளா, பழம் வாங்கி கொடுப்பாளான்னு நின்றுன்னு இருக்கு. பார்க்குறமா இல்லையா? ஒரு யானை தான். மனுஷால வேணா நீங்க தாரதமியம் சொன்னேன்னா நீங்க வித்தியாசம் சொல்றேன்னு சொல்லலாம். இப்ப யானையில என்ன சொல்லுவேன்? ஒரு நாய் தெருவில் நிற்கிறது, கல்லடி வாங்கிட்டு, ஒரு நாய் கார்ல போறது. நாய் தானே ரெண்டும். ஒரு நாய் கார்ல இருந்து இப்படி எட்டி பார்க்கறது நமக்கே பயமா இருக்கு. மனுஷால் அட்டமா இருக்கு. சிக்னல்ல மெட்ராஸ்ல எல்லாம் தான் இதை நான் பார்த்துருந்தேன். இப்ப திருச்சியிலேயே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன், ஸ்ரீரங்கத்திலேயே பார்க்கறேன். மனுஷா மாதிரி இது தலையை நீட்டின்னு போறது. பெரிய கார்ல பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துருக்கா, ரத்தியேட்டமா இருக்கா, அவளை முன்னாடி வச்சுக்கல, அவ பின்னாடி உட்காந்துருக்கா, நாய் முன் சீட்ல உட்காந்துருக்கு. பாக்குறமா இல்லையா? லோகத்துல அவனோட கர்மா தலையில எழுத்து. நாய் தான். அதை போய் நாயின்னு சொல்லி பாருங்க, ஒரு மணி சண்டை போடுவா, நாயை சேர்ந்தவா. நாயின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை மடியில வச்சுன்னு கொண்டாடின்னு இருப்பான். அதுக்கு அபிஷேகம் பண்ணி சோப்பு போட்டு, அதுக்கு ஆளை போட்டு, அதுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து, சிவபூஜை பண்ணாத பாபம் நாயை வச்சு குளிப்பாட்டின்னு இருப்பான். அதுல ஒரு சிவ பூஜை கிடையாது, சாலக்கிராம பூஜை கிடையாது. நாயை குளிப்பாட்ட வேண்டியதானே. குளிப்பாட்டுற கர்மா விட்டு போகாது. எங்க அப்பா சொல்லுவார், எங்க தாத்தா சொல்லுவார், சந்தியாவந்தனத்துக்கு நீ ஒரு சொம்பு தண்ணி விட சோம்பப்பட்ட, ஏன்னா கக்கூசுல விடணும் 4 வாளி தண்ணிம்பார். பாத்ரூம்ல விடணும், அடைச்சுன்னு இருக்கு, சாக்கடை அடைச்சுன்னு இருக்கு, 4 வாளி விடணும். கர்மா விடாது ஒன்ன. நீ ஒரு சொம்பு ஜலம் விடுற கர்மா 1 வாளி தண்ணியை கொண்டு விட்டுடும். நீ ஒரு சொம்பு தண்ணி விட சோம்பப்பட்டையானால், இது மந்திரம் சொல்லி விட்டையானால் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு தெய்வ பிரீத்தியா ஆக்கும். பாத்ரூம்ல தண்ணி விடுறதுனால என்ன லாபம்? வீடு வேணா சுத்தமாக்கும், புண்ணியமா ஆகாதே. இங்க பெரியவாள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாள், நீ செய்ய வேண்டிய கர்மா ஒரு நாள். ராமருக்கே சொல்லுவார், ராமருக்கே எங்க பெரியவாள் சொல்லுவாள் பிரவச்சனத்துல, ஒரு புள்ள அப்பாவுக்கு அக்னிதானம் பண்ண வேண்டியதுங்கிறது கடமை. ராமர் பண்ணல, பரதன் தானே சம்ஸ்காரம் பண்ணார். ஒரு புள்ளையா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கர்மா தட்டி போனதுனால பிதிருவாக்கியம்னு தான் வந்தார். ஆனாலும் அக்னிதானம் பண்ணலையோனோ. ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் நெருப்பு போட்டு இருந்தார். ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணினார், கபந்தனுக்கு சம்ஸ்காரம் பண்ணார், எல்லாருக்கும் வழியெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணிட்டு போறார், ஒத்தபில்ல போட்டு. ஏன் பண்றாருனா செய்ய வேண்டிய அப்பாவுக்கு செய்யலையே அப்படிம்பால் எங்க பெரியவா. தர்மத்துல அவ்வளவு நம்பிக்கை. ராமரையே குறைச்சு சொல்றாருன்னு நினைக்க கூடாது. மனுஷனா வந்துட்டாலானால் லோக தர்மத்துக்கு கட்டுப்படணும். செய்ய வேண்டிய வாழ்க்கை செய்யலைன்னால் செய்ய வேண்டாத வாழ்க்கை போய் செஞ்சுட்டு இருக்காள். செய்ய வேண்டிய வாழ்க்கை செஞ்சா அன்பாவது கிடைக்கும். அவ திட்டின்ண்டே இருப்பாள், திட்டுறவனுக்கு செஞ்சுட்டு இருக்காள் இல்லையா? அன்புக்கு தானே மனுஷ வாழ்க்கை அதுல தானே இருக்கு. அன்புன்னு ஒண்ணு பாக்கி மிருகங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். பாசம் வேற, அன்பு வேற, அதோட வித்தியாசமும் தெரியணும். பாசம் வைக்கிறது அஜ்ஞானம், அன்பு செய்யறதுங்கிறது நம்மளோட தர்மம். எல்லாரிடத்துலயும் அன்பா இருக்கணும், எல்லார்ட்டையும் ஒரு போல இருக்கணும், மித்திரபாவத்தோட இருக்கணும். அது நமக்கு தான் முடியும், நாய்க்கோ பாக்கி ஜீவராசிக்கோ முடியாது. செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாத போயிட்டானால் அந்த கர்மா அவனை விடாது. செடிக்கு தண்ணி ஊத்தின்னு இருப்பான். சந்தியாந்தனத்துக்கு விடலை என்னால் செடிக்கு தண்ணி ஊத்துவான். சிவபூஜை பண்ணலை என்னால் நாயை வச்சு குளிப்பாட்டின்னு இருப்பான். ஒரு நாய்க்கு 4 நாயை ஆத்துல வச்சுட்டு தண்ணியை விட்டு குளிப்பாட்டிட்டு சுவாமி நைவேத்தியம் வைக்கிறதுக்கு அதுக்கு சாத்த வச்சு அது போட்டுண்டு என்னென்ன உண்டோ பண்ணிட்டு இருப்பான். கர்மா விடல்ல பார்த்தேலா. அதுக்கு அழகா சால கிராமத்தை வச்சு ஒரு ஸ்ரீருத்ரன் சொல்லி பூஜை பண்ணா சந்ததியே நன்னா இருக்குமே. நாத்மனः காமகாரோஸ்தி புருஷோயமனீஸ்வரः இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தஹ பரிகர்ஷதி. அவன் என்ன கர்மா பண்ணிருக்கானோ அது